இது வந்து புதினாலைங்க. நம்ம புதினா சட்னி அரைக்கிறதுக்கு மல்லித்தழை கருவேப்பிலை தழை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கோவக்காய்ங்க, இது அவரைக்காய்ங்க, இது கத்திரிக்காய், எலுமிச்சம்பழம், சக்கரவள்ளி கிழங்கு, முட்டைக்கோசுங்க, இது வந்து சேனக்கிழங்குங்க, தேங்காய்ங்க, வெண்டைக்காய்ங்க, பச்சை மிளகாய், கொத்தவரங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த காலத்தில் வாயு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வத்தலும் போடலாங்க, பொரியலும் செய்யலாங்க. எலுமிச்சம்பழம் நம்ம ஜூஸ் போடுறதுக்கு, லெமன் ரைஸ் செய்யறதுக்குங்க, கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறதுங்க. நம்ம சாம்பாருக்கு கத்திரிக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி கலந்து போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸு நம்ம ஏற்கனவே இருக்குதுங்க. இது எல்லாம் நம்ம இப்படி இது வந்து வாழைத்தண்டுங்க. இதை ரவுண்டாக அறுத்துட்டு மஞ்சி எடுத்துட்டுங்க பொடி பொடியாக கட் பண்ணிங்க. நம்ம சின்ன குக்கர்லேங்க தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஒரு 2-3 விசில் விட்டோம்னா வெந்துடும். அப்புறம் எடுத்து நம்ம பொரியல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சுங்க. கொஞ்சம் ஜீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தலையெல்லாம் போட்டுங்க, வரமிளகா போட்டு இல்லை பச்சை மிளகா போட்டு நம்ம தாளித்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். இதில் இருக்கிற மஞ்சி ரவுண்டாக கட் பண்ணிங்க நம்ம மோர் தண்ணியில் ஓடணும். அப்போ தான் நம்மளுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இது வாங்கி வந்து 2-3 நாளைக்கு வச்சுருந்தோம்னா கொஞ்சம் இதாகிரும். நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. சொரக்காய் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாங்க. குட்டி குட்டியாக 2-3 வாங்கிட்டோம்னா அது மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கத்திரிக்காய் கூட முள்ளங்கி பாதி போட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் மட்டும் தனியாக வணக்கணும். வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு கொஞ்சம் துணியில் துடைச்சிக்கலாம். இல்லாட்டி வெயிலில் காய வச்சு நம்ம வெண்டைக்காய் குழம்பு, புளிக்குழம்பு வைக்கலாம். இல்லாட்டி பொரியல் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் பழசானாத்தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சேனக்கிழங்குங்க கட் பண்ணி நம்ம கொஞ்சம் வேக வச்சு தாளித்து பொரியல் எப்போவும் வைக்கிற மாதிரி வைக்கலாமுங்க. இது வந்து இந்த மாதிரி இதில் வெள்ளை கலர்னு இருக்குங்க சக்கரவள்ளி கிழங்கு. அதை விட இந்த சேவ் கிழங்கு நல்லா இனிப்பாக இருக்குங்க. முட்டைக்கோசு ரொம்ப ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது முட்டைக்கோசு கேரட்டும் 2 கட் பண்ணி நம்ம பொரியல் வச்சுக்கலாங்க. பொரியலுக்கு வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நம்ம தாளித்து சின்ன வெங்காயமெல்லாம் வதக்கி விட்டு அந்த முட்டைக்கோசு பொடி பொடியாக, கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக வேக வச்சுங்க. கடைசியில் உப்பு போட்டு நம்ம தாளிச்சிட்டுங்க. இதை வேக வச்சதை போட்டுங்க, சாம்பார் பொடி போட்டு வதக்கி விட்டுங்க, தேங்காய் பூ போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸும் போடலாங்க. தனியாக முட்டைக்கோசும் வேக வச்சு ஒருத்தர் தண்ணி வடிச்சிருவாங்க. தண்ணி வடித்தா சத்தெல்லாம் போயிடும். நம்ம தண்ணி வந்து வடிக்கிறதுலாம் வடிச்சுக்கலாம். நான் வடிக்கிறது இல்லைங்க. கேரட்டும் முட்டைக்கோசும் போட்டு பொரியல் வச்சு ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாம்பார் பொடி கலக்கலாங்க பொரியலுக்கு. முள்ளங்கி வந்துங்க ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நம்ம அப்பப்போ இதில் ஒரு பாதி முள்ளங்கி வந்து நம்ம சாம்பார் போட்டுக்கலாங்க. ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காதுங்க. இது ஜூஸ் எல்லாம் குடிக்கலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி குடிக்கிற மாதிரி இருந்தால் இப்போல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணி தான் குடிக்க முடியுங்க. இந்த காலத்தில் நம்ம எப்படி எங்கே விளையுது, என்ன உரம் போடுறாங்க நமக்கு தெரியாதுங்க. எல்லாமே நம்ம வேக வச்சு சாப்பிட்றது நல்லதுதானுங்க. சக்கரவள்ளி கிழங்கு நம்ம இட்லி சட்லியில் ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. 2 கட் பண்ணிங்க, தோல் நீக்காமிங்க இட்லி பானையில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா சக்கரவள்ளி கிழங்கு வெந்துடும். இது மல்லித்தழை சட்னி தனியாகவும் வரைக்கலாம். இது நாட்டு மல்லிங்க. புதினா கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து பிரியாணிக்கெல்லாம் புதினா மல்லித்தழை சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை தழை வந்து சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு, ரசப்பொடி அரைக்கிறதுக்கு வேணும் நம்ம காய வச்சுக்கலாம். இது அப்பப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஊற்று போட்டால் போதும் குழம்புக்கெல்லாம். பாவக்காய் பொரியல் நான் என்ன வச்சது இல்லைங்க, இன்னைக்கு தான் வாங்கியிருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நம்ம நல்லா வேக வைக்கணுன்னா தனியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே விதையும்னா எடுத்துட்டுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு மறுபடியும் தாளிச்சிக்கலாம். வெண்டைக்காய்க்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் பொரியலுக்கு.
பொடி பொடியாக கழுவுனா வலுவலுன்னு ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் வணக்கிட்டு மறுபடி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம் போட்டுங்க, கொஞ்சம் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க, வணக்கி விட்டுட்டுங்க, வெண்டைக்காய் நறுக்கி வச்சதை வணக்கிட்டுங்க, உப்பும் போட்டுங்க, தக்காளி 1 சேர்த்துக்கணும், கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டே நல்லா வணக்கிடணுங்க. எண்ணெயில், கடலை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடி வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம் போட்டுங்க, நம்ம தக்காளி தக்காளியும் வணக்கிட்டுங்க, சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டு வணக்கிட்டுங்க, வெண்டைக்காய் வணக்கி வச்சதை கலக்கிட்டுங்க. வணக்கறக்கு நம்ம எண்ணெய் கடுகு ஓடுற கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இதிலே நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக கிடைக்கிது. இப்போது ஊற்றிருக்குறேங்க. சாம்பார் தூள் போட்டுங்க, புளியும் கரைச்சி ஊற்றிங்க, சிம்மில் வச்சுங்க, ரொம்ப தண்ணி கலக்கக்கூடாதுங்க. மூடி வச்சு கலக்கி விட்டோம்னா நம்மளுக்கு வெண்டைக்காய் கிரேவி சாப்பாட்டுக்கு போட்டு அப்படி பண்ணி சாப்பிட்லாங்க. புளி கொஞ்சம் ஊற்றணுங்க எப்பவுமே வெண்டைக்காய்க்குங்க. கொத்தவரங்காய் பொடி பொடியாக வச்சு நம்ம வேக வச்சு பொரியல் செய்ய வேண்டியதுங்க. நம்ம இது இன்னொரு வரையில் செஞ்சது இல்லைங்க. கொத்தவரங்காய் நல்லதுன்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோங்க. அதனால் இன்றைக்கி வாங்கினேங்க. இந்த மாதிரி பழுப்பெல்லாம் எடுத்துட்டுங்க. அப்படி நம்ம வத்தல் போடுறதுன்னா இட்லி சட்டியில் ஆவியில் வேக வச்சுங்க, வெயிலில் காய வச்சு, இப்போ வெயில் காலங்க, அப்படி வேணாலும் நம்ம வத்தல் போட்டு நம்ம பொரித்து தயிர் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். இது பொரியல் தான் வைக்க போகிறேன். எலுமிச்சை நம்ம பன்னீர் செய்யறதுக்கு ஒரு போல் புளிஞ்சு விட்டுங்க. புது பாலாக இருந்தாலும் சரிங்க, பழைய பாலாக இருந்தாலும் சரிங்க, புளிஞ்சு விட்டோம்னா நம்மளுக்கு தயிர் பிரிஞ்சு வந்துடுங்க. அது பன்னீர் ஆகிடுங்க. கத்திரிக்காய் ஆஸ்துமா உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாம்பாருக்கு மட்டும் நம்ம சாம்பார்னு வச்சாலே கத்திரிக்காய் இல்லாமல் சாம்பார் வைக்கிறது இல்லைங்க. கத்திரிக்காய் கூட ஒரு 2 அவரைக்காய், கேரட், பீன்ஸ் கலக்கி ஒரு 2 கத்திரிக்காய் போட்டால் போதுங்க சாம்பாருக்கு. ஒரு 2 அவரைக்காய்ங்க, இதில் பாதி முள்ளங்கிங்க, கேரட் 1, பீன்ஸ் இருந்துன்னா ஒரு 2-3 போட்டுக்கலாங்க. அப்புறம் வேறு காய் அது கூட போடுறதுக்கு மொச்சை இருந்தாலும் கூட போடலாங்க. என்ன காய் இருக்குதோ நம்ம அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. எல்லா காயும் போட முடியாது. சொரக்காயெல்லாம் போட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காதுங்க. சொரக்காய் நம்ம தனியாக பாசி பருப்பில் பயிரில் போட்டு வச்சுக்கலாங்க. பாசி பயிர் ஊற வச்சுங்க. பாசி பயிரை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. நம்ம இந்த சொரக்காய் நீல வாக்கில் பாசி பயிருக்குள்ளே போட்டு மஞ்சப்பொடி, பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சுங்க. நம்ம வெந்த பின்னாடி தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. அப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் சொரக்காயை. அப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டுங்க. நம்ம பாசி பயிரை கடைஞ்சி ஊற்றிட்டு அப்புறம் இதையும் போட்டு கடைசியில் உப்பு போட்டுக்கலாங்க. இது சொரக்காய் அப்படின்னு பாசி பயிர்லேயும் போட்டு வைக்கலாங்க. தனியாக நம்ம எதுவுமே கத்திரிக்காயெல்லாம் போடாமல் பருப்பு சாம்பார்லேயும் இந்த சொரக்காய் வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பொரியலுக்கு வேணாலும் மிளகுடி இதெல்லாம் போட்டு வேக வச்சு தனியாக இதை வேக வச்சுட்டு மறுபடி வெங்காயம் மிளகாய் எல்லாம் தாளித்து சாம்பார் பொடி போட்டு தேங்காய் பூலாம் போட்டு அது மாதிரியும் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் வருங்க. இது வாழைத்தண்டு ரவுண்டாக அறுத்து நம்ம தண்ணியில் போட்டுட்டுங்க. அதை எடுத்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீஸாக எவ்வளோ பீஸு சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கிட்டுங்க தண்ணிக்குள்ளே போட்டுருவோனுங்க. அந்த மோர் தண்ணிக்குள்ளே தயிர் ஒரு 2 கரண்டி போட்டு ஊற்றிங்க. அதை ஒரு குண்டாவில் பெரிய பாத்திரத்தில் ரவுண்டாக அறுத்துட்டு அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக ஒரு 4-5 பீஸ் சேர்த்திங்க வச்சு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சின்ன குக்கரில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. நிறைய மூழ்கிற அளவுக்கு ஊற்ற வேண்டியது இல்லைங்க. வேக வச்சுட்டுங்க. மறுபடி தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம் போட்டுட்டுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க, கொஞ்சம் ஜீரகம் கலக்கலாங்க. நம்ம வணக்கி விட்டு அந்த தண்ணி சுண்டுச்சுன்னா
நம்ம தேங்காய் பூ போட்டு எடுத்துக்கலாங்க வாழைத்தண்டு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மொத்தமாக காயெல்லாம் வாங்கினதுனால வீடியோவை போட்டேன். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயே வரும். கத்திரிக்காய் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா உள்ளே கருப்பு கருப்பாக இருக்கும். அதனால் அது நம்ம பார்த்து செஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் ஒன்றும் கிடாதுங்க. கேரட் மட்டும் ஒரு 2-3 நாள் இருந்ததுனாலும் கூட ஒவ்வொரு கேரட் தாங்க, ஒவ்வொரு கேரட் தாங்காதுங்க. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இல்லைங்க. இதெல்லாம் வெளியிலே வச்சுக்கலாங்க. இது வெளியில் வச்சுக்கலாங்க. தேங்காய் நம்மளுக்கு தேங்காய் பாலுக்கு இந்த மாதிரி முத்துனதாக இருக்கணுங்க. தேங்காய் சட்னிக்குன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும். இன்னும் இதை விட கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் தேங்காய் பாலுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. முட்டைக்கோஸ் நம்ம தனியாகவும் பொரியல் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க.